இத்தகைய அக்குள் கட்டி உருவாகுவதற்கு பாலியல் நோய் தொற்றோ இல்லை ஒருவரின் சுகாதாரமோ காரணம் அல்ல. இது ஹிட்ராடெனிட்டிஸ் சுப்பாரிட்டிவா என்ற நிலை. அதாவது அக்குள் பகுதியின் தோல் செல்கள் மிகுதியாக வளர்ந்து முடியின் வேர்களுக்குள் சேர்ந்து கொள்ளும். பின்னர் அங்கு வியர்வை, தோல் பாக்டீரியாக்கள் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து சிறு கட்டியாக மாறிவிடும். பலருக்கு இது எளிதில் சரியாகிவிடும், வருத்தப்படக்கூடிய ஒன்று அல்ல. ஆனால் சிலருக்கோ தங்களது உடலின் மிகுதியான ஆட்டோ இன்ஃப்ளமேட்டரி செயல்பாடு, அதாவது ஒருவரின் நோய் எதிர்ப்பு மண்டலம் இருக்கிறதல்லவா, அவை இச்சிறு கட்டியினை ஏதோ பேராபத்து என தவறுதலாக எண்ணி அதனை உடைத்து மேலும் நிலைமையை மோசமாக்கிவிடும். எனவே இந்த சிக்கலை ஆரம்பத்திலேயே கவனித்து கையாள வேண்டும். உதாரணத்திற்கு சாலிசிலிக் பாடி வாஷ், இது தோல் செல்களை முடி வேர்களுக்குள் ஊடுருவதை தடுத்துவிடும். கிளிண்டாமைசின் மற்றும் ரெட்டினாய்ட் சார்ந்த களிம்புகள், இவை சிறு கட்டியினை ஆரம்பத்திலேயே சரி செய்துவிடும். காலம் தாழ்த்தி விடக்கூடாது. இறுக்கமான ஆடைகளை அணிவது, லூஃபாஸ் பயன்படுத்துவது, அங்கு அடிக்கடி சவரம் செய்வது, உடற்பருமன், சிகரெட், மது போன்ற புனிதமான பழக்க வழக்கங்கள் இவையாவும் இச்சிக்கலை மிகுதியாக்கிவிடும். எனவே இப்பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் இதற்கு ஏற்றவாறு உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வது உத்தமம். நன்றி.